ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. தினமும் வைஷ்ணவம் கண்ணன் எம்பெருமானுக்கும் நம்மி ராமானுஜருக்கும் இருக்கக்கூடிய சாமியத்தை நேற்று முதல் பகுதியாக அனுபவித்தோம். தொடர்ந்து இன்று அடுத்த பகுதி அனுபவம். 7வது சாமியம் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்ன திருப்பாவை வாக்கியத்தின்படி அசுர ஆவேசம் பெற்ற ஒரு சகடத்தை கண்ணன் தன்னுடைய திருவடி ஸ்பர்ஷத்தால் நொறுக்கி முடித்தான் அப்படிங்கிறது பிரசித்தமானது. இந்த வாக்கியமும் அதைத்தான் காட்டுகின்றது. ஆச்சாரியரும் தம்முடைய திருவடி ஸ்பர்ஷத்தினால் சகட பங்கஜம் செய்தவர். எப்படி? ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு போகும் சாதனத்தை தான் சகடம்னு சொல்கிறோம். இங்கிருந்து நம்மை அப்பால் செல்ல பல வழிகள் உண்டு. இங்கிருந்து இந்த லோகத்திலிருந்து அப்பால் செல்றதற்கு பல வழிகள். அதில் நரகம் ஸ்வர்க்கம் முதலானவற்றின் வழிகள் கொண்டு செல்வது கள்ளச்சகடமாகும். நரகம் ஸ்வர்க்கம் முதலான வழிகளின் கொண்டு செல்வது கள்ளச்சகடம். அப்போ எது நல்ல சகடம்னு கேட்டால் ஆச்சாரியருடைய திருவடி சம்பந்தத்தினால் அது தொலைந்து ஒழிந்ததே அப்படின்னு சொல்கிறோம். அர்ச்சிராதி மார்க்கமாகிய நல்ல வழியில் செல்லும் சாதனமே நல்ல சாதனம்னும் மற்றதெல்லாம் தீய வழிகளிலே செல்லக்கூடிய சாதனம் அது சிதைந்து ஒழிந்தது. அப்போ கள்ளச்சகடம் கலக்கழிய கால் ஓச்சி எம்பெருமானுடைய திருவடி ஸ்பர்சத்தினால் அந்த அசுர ஆவேசம் பெற்றதான சகடம் முடிந்தது. அதுபோல இங்கே தீய வழியிலே செல்லும்படியான சாதனங்கள் எல்லாம் ஆச்சாரியருடைய திருவடி சம்பந்தத்தினால் சிதைந்து ஒழிந்தது என்று இப்படி 7வது சாமியமும் 8வது கைத்தினால் கட்டி ஒரு உரலிலே பிணத்து விடப்பட்டான் கண்ணன். கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ணப்பட்டான். அந்த உரலையும் இழுத்து கொண்டு தவழ்ந்து 2 மருத மரங்கள், சொல்கிறது 2 ஆனால் பார்ப்பதற்கு ஓர் மருத மரமாகவே காட்சி அளித்ததாம். அப்படி இரட்டை மருத மரங்களினுடைய நடுவே எழுந்தருளிய பொழுது அந்த உரல் குறுக்கா நின்று இழுக்கப்பட்டது. குறுக்கு வாட்டாலே இழுக்கப்பட்டது. அதனாலே அந்த இரட்டை மரங்கள் 2ம் முறிந்து விழுந்தது. யவளார்ஜுன பங்க விருத்தாந்தம் அப்படிங்கிறது பிரசித்தமாக நாம் அறிந்தது. இந்த இணைப்பிரியாமல் நின்ற இரட்டை மருத மரங்கள் போலேதான் இணைப்பிரியாமல் நின்று நம்மை நலியக்கூடியது பல உண்டு. பகவத்கீதையிலே 4வது அத்தியாயத்திலே துவந்த்வாதீதோ விமத்சரஹா அப்படின்னும் 7வது அத்தியாயத்திலே துவந்த்வ மோகேன பாரத அப்படின்னும் 15வது அத்தியாயத்திலே துவந்த்வைவர் விமுக்தாஸ் சுக துக்க சம்ஞயா அப்படின்னு இப்படி பல இடங்களிலே துவந்த்வம் அப்படின்னா இரட்டைன்னு சொல்லப்படுறது. துவந்த்வாதீனோ துவந்த்வ மோகேன துவந்த்வைவர் அப்படின்னு இப்படி துவந்த்வம்னா என்னது? இரட்டைன்னு சொல்கிறது. அது என்ன இரட்டைன்னா இன்பம் துன்பம், அகங்காரம் மமகாரம், காம குரோதம், புண்ணிய பாபம் அப்படின்னு இப்படி இரட்டைகளாக சொல்லக்கூடியது பல உண்டு. இவையெல்லாம் ஆச்சாரியருடைய திருவடி சம்பந்தம் பெற்ற உடனே இத்து ஒழிந்தது, மாண்டு போனது. எப்படி கண்ணன் தன்னுடைய உரலிலை இழுத்து கொண்டு குறுக்கு வாட்டிலே செல்ல அந்த இரட்டை மரங்கள்லாம் முறிந்து விழுந்ததோ, அதுபோலே ஆச்சாரியருடைய திருவடி சம்பந்தத்தாலே இவை எல்லாமும் தொலைந்து போனது அப்படின்னு இப்படி 8வது இரட்டையாக இருக்கக்கூடியது அத்தனையும் தொலைந்து போனது அப்படின்னு இந்த 8வது சாமியமும். 9வது வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே என்றும் வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் அப்படின்னு சொல்கிறபடிக்கு கண்ணபிரான் தன்னுடைய திருவாயிலே 7 உலகங்களையும் யசோதை முதலான அன்பர்களுக்கு காட்டினான். அதுபோலத்தான் ஆச்சாரியரும் ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், பாஞ்சராத்திரங்கள், ஆழ்வார் அருளி செயல்கள், ஆச்சாரிய திவ்ய சுக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஐயும் தன்னுடைய திருவாக்கிலே அன்பர்களுக்கு காட்டுகின்றார். ஆச்சரியமாக பூர்வர்கள் சாதிக்கின்றார்கள். வையம் 7ம் கண்ணன் எம்பெருமான் தன்னுடைய திருவாயிலே காட்டினான் அப்படின்னா நம்மி ராமானுஷர் போலே இருக்கக்கூடிய அத்தனை ஆச்சாரியர்களும் அஸ்மத் ஆச்சாரியர்கள் அத்தனை பேருமே இப்படி ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராண பாஞ்சராத்திர அருளி செயல்கள் ஆச்சாரிய திவ்ய சுக்திகள் ஆகிய 7ஐயும் தன்னுடைய திருவாக்கிலே
அடியார்களுக்கு காட்டி அருளுகின்றார்கள் அப்படின்னு இப்படி 9வது சாமியமும் 10வது யமுனை ஆற்றிலே ஒரு மடுவிலே இருந்து கொண்டு அந்த மடு முழுவதையும் தன்னுடைய விஷ அக்னியினாலே பெரும் கேடு விளைத்து கொண்டிருந்தான் காளியன்னு சொல்லக்கூடியதான கொடிய சர்ப்பம். அந்த சர்ப்பத்தினுடைய அகங்காரத்தையும் கொழுப்பையும் கண்ணபிரான் அடக்கினான். இந்த வரலாற்றை யாதவாபியுத காவியத்திலே சுவாமி தேசிகர் சொல்லும் பொழுதோ ராமானுஷர் செய்தருளின செயலையே ஓமையாக காட்டி அருளுகின்றார். ஐந்தலைவாய் நாகமாகிய காளியன் யமுனையாற்றை கலக்கி கெடுத்தான். விஷவாக்குகளான புறமதத்தவர்கள்லாம் மனம் போனபடியெல்லாம் சொல்லக்கூடிய தவறான பொருள்களாலே வேதங்கள் கெட்டுப்போனதாம். இந்த காளியன் விஷ அக்னி போலே காளியனானவன் யமுனை ஆற்றை கலக்கி கொண்டிருந்தான் தன்னுடைய விஷத்தாலே. அதுபோலத்தான் புறமதத்தவர்கள்லாம் தங்களுடைய விஷ வாக்குகளாலே வேதத்தினுடைய பொருள்களை கெடுத்தபடி இருந்தார்கள். அந்த கெடுதியை காளியன் உண்டாக்கின அந்த கெடுதியை கண்ணபிரான் நீக்கி யமுனையை எல்லோரும் பருகும்படிக்கு இனிமையாக்கினான். அப்படித்தான் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் தவறான பொருள்களை எல்லாம் நீக்கி நல்ல பொருள்களையே வெளியிட்டு வேதத்தை சத்துக்களுக்கு உபஜீவியமாக ஆக்கினபடியை சொல்றார். அப்போ இங்கே சுவாமி ராமானுஷர் முதலானவர்கள் எல்லாம் செய்தது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அத்தனை பேருமே தவறான பொருட்கள் வேதத்துக்கு ஒரு கெடுதல்னு சொல்லும் பொழுது அதை நீக்கி நல்ல பொருள்களை வெளியிட்டான். அப்போ வேதமானது சக்ஷுஷு போன்றது. வேதத்தை இழந்தேன் கண்ணை இழந்தேனேன்னு நான்முகனானவன் கூறிக்கொண்டிருக்க சமயத்திலே, தொலைந்து போன சமயத்திலே அதை மீட்டு கொடுத்தான் எம்பெருமான்னு சொல்கிறபடி அப்படி கண்ணான வேதத்திற்கு புறமதத்தவர்கள் விஷவாக்குகளான கெடுதலை செய்தும் பொழுது அதையெல்லாம் நீக்கி நல்ல பொருள்களை எல்லாம் வெளியிட்டு வேதத்தை சத்துக்களுக்கு உபஜீவியமாக்கினபடியை இங்கே சொல்கிறார். அப்போது யமுனையினுடைய ஸ்தானத்திலே வேதமும், காளியனுடைய ஸ்தானத்திலே குதர்க்கவாதிகளும், கண்ணனுடைய ஸ்தானத்திலே ஆச்சாரியரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு சொல்கிறோமே ஆண்டாள் வாக்கிலே யமுனை யாரு? அப்போ இங்கே இடையலாமல் பகவத் சம்பந்தத்தை உடையதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறது போல வேதமும் பகவத் சம்பந்தத்தை நியத்தமாக உடையதாக இருக்கின்றது அப்படின்னும் நாம் கொள்ளலாம். எப்போ தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு சொல்லும் பொழுது இந்த யமுனை யாரு பகவத் சம்பந்தத்தை உடையதாகவே இருக்கின்றதோ, அப்போ இந்த வேதமும் எப்பொழுதும் பகவத் சம்பந்தத்தை நியத்தமாக உடையத்தாய் இருக்கின்றது அப்படின்னு தெரியறதுனால இந்த 10வது சாமியத்தை இன்று இங்கே அழகாக காட்டி கொடுக்கிறார். மீதி இருக்கக்கூடிய அந்த 6 சாமியங்களையும் அடுத்த பகுதியாக நாளை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.